Hello guys, welcome to our channel review. இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா slime kit. நான் தலையில வச்சிருக்கேன். இதோ பாருங்க, இது slime kit. So இது வந்து glue கொடுத்திருக்காங்க, active கொடுத்திருக்காங்க, blue dye கொடுத்திருக்காங்க. அப்புறம் wooden sticks கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம இத வச்சு இன்னைக்கு ஸ்லைம் செய்ய போறோம். வாங்க இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் தலையில வச்சிருக்கேன். அவங்களுக்கு அது நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 பாட்டில் ஸ்லைம் glue கொடுத்திருக்காங்க, 1 பாட்டில் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கொடுத்திருக்காங்க, blue dye, measuring beaker, அப்புறமா 3 storage cup with lids, 3 mixing bowls, googly eyes, wooden sticks, 2 pipes, plastic spoon and detailed instructions. உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கு. சரி வாங்க நம்ம ஓபன் பண்ணிடலாம். சோ இப்படி வந்து இப்படிதான் நம்ம வந்து ஓபன் பண்றது. சோ இதான் வந்து டப்பா. சோ பாக்ஸ் வாங்க ஓபன் பண்ணலாம். ரொம்ப டைட்டா இருக்கு. ரொம்ப பேக் பண்ணிருக்காங்க டைட்டா. ஐயா. பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்திருக்காங்க. சோ வந்து பீக்கர் கொடுத்திருக்காங்க. பீக்கர் அதுக்குள்ள ஒரு மூடியா எடுத்து வெளிய வை முதல்ல. சோ இது வந்து மேனுவல் கொடுத்திருக்காங்க. 3 கப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்லைம் செஞ்சிட்டு மேனுவல் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து படிச்சு எப்படி செய்யலாம்னு நம்ம செஞ்சுக்கலாம். மான்ஸ்டர் ஸ்லைம் 3 கப்ஸ் கொடுத்திருக்காங்க ஸ்லைம் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. அப்புறமா மிக்சிங் பவுல் 3 கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து 2 க்ளூ கொடுத்திருக்காங்க. 2 ஸ்லைம் செய்யறதுக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க. அப்புறமா உள்ள வந்து ஆக்டிவேட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கலர் கொடுத்திருக்காங்க, கூகுள் ஐஸ், wooden sticks. அது வந்து ப்ளூ டை गाइस கலர். அப்புறம் கூகுள் ஐஸ் இல்ல கலர் கூகுள் ஐஸ் கொடுத்திருக்காங்க. அம்மா இது என்னது? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? ஓ ஒண்ணுமே இல்ல இதுல. பேப்பர். மிக்சிங் ஸ்பூன் கொடுத்திருக்காங்க. 2 லிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பூன் பாத்தீங்களா? ஸ்பூன் லிட்ஸ். இது லிட்ஸ் பார்த்ததே இல்ல நான். இப்படி புடிச்சு இப்படி இழுத்து விடுறது. ரப்பர். அம்மா wooden sticks கொடுத்திருக்காங்க. ரவுண்ட் அம்மா ஆக்டிவேட்டர். நாத்தடி. இது wooden sticks ஓசில கச்சிட்டு गाइस. பவுடர் மாதிரி இருக்குது. பவுடர். இதுல என்ன போட்டுருக்காங்க? ஸ்லைம் ஆக்டிவேட்டர். This chemical is non-toxic and non-hazardous. However, can be harmful if ingested or misused. Wash hands after use. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கையை வாஷ் பண்ணணும். நான் டாக்ஸிக் தான், ஆனால் நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணால் அது டாக்ஸிக் ஆகிடும். அதனால் யூஸ் பண்ணிட்டு கை கழுவிடணும். நம்ம இதை பிச்சு பார்க்கலாம். அது வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க போறாரு, அப்புறம் வந்து கலைக்க போறாரு. இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா 100 ml வாட்டர் வந்து நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு வார்ம் சூடாக வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா ஒரு ஸ்பூன் போரிக்ஸ் பவுடர் எடுத்து அதில் தண்ணியில் ஊற்றி மிக்சிங் பவுலில் கலந்துட்டு தொடர்ந்து 3 நிமிஷம் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் விடாமல். அதுமா 30 மினிட்ஸ்க்கு அந்த போரிக்ஸ் சொல்யூஷனை வந்து நம்ம அப்படியே விடணும், காய விடணும். அப்புறமா ஸ்டெப் 2 அது. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 10 ml வந்து ஸ்லைம் எடுக்கணும், க்ளூ எடுக்கணும். அதுக்கப்புறமா 20 ml வாட்டர், அதே மாதிரி வார்ம் வாட்டரு. அதுக்கப்புறமா அது வந்து நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து 30 செகண்ட் வந்து நம்ம நல்லா வெரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா அந்த போராக்ஸ் சொல்யூஷன் கூட சேர்க்கணும். சரி, இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ml வார்ம் வாட்டர் எடுத்துகிறோம் பீக்கரில். இப்போ நம்ம இதை வந்து சேர்க்கலாம் மிக்சிங் பவுலில். சேர்க்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் போரக்ஸ் பவுடர் எடுக்கணும். 1 ஸ்பூன் போரக்ஸ் பவுடர். கை கழுவுலியா? கையெல்லாம் கழுவுவேன். நான் எப்படி எடுப்பேன்னு தெரியல, எனக்கு கீழே வந்து பயமா இருக்கு. ஐயோ கண்ணாடி கிளாஸ் அதுவும் போயிடுது. பிளாஸ்டிக். போடாச்சு. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். சீர்பகலுக்கு ஆட்டடே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு.
பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீக்கரில் வந்து 10 ml க்ளூ சேர்க்கணும். அப்புறமா 20 ml டேப் வாட்டர் சேர்க்கணும். மொத்தமாக 30 ml வரணும். இப்போ நம்ம வந்து 10 ml க்ளூ சேர்த்துக்கலாம். அதில் சேர்க்குறேன். இதில் தான் பீக்கரில் தான். அவங்க பீக்கரில் சேர்க்குறாங்க. அது தெரியாமல் நம்ம இந்த பவுலில் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ml சேர்த்தாச்சு நம்ம. அதுக்கப்புறமா வாட்டர் ரைட் 10 ml. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து 20 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். 20 ml நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு 20 ml வாட்டரு. ஸோ வந்து ஊற்றியாச்சு. ஸோ இதை வந்து கலக்க போகிறோம். இதோ கலக்கணும். சரி இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து 30 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலர் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ டைன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ளூ டை. நம்ம இதை ஊற்றலாம். மூணு ட்ராப்ஸ் போட சொன்னாங்க. 1 2 3. நம்ம வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். வந்து ப்ளூ கலர். இது நம்ம இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும். இது என்ன பண்ண போகணும்னு தெரியல. போதும். ப்ளூ சொல்யூஷனில் தான் நாங்கள் வந்து கலர் சேர்க்கணும். ஸோ இது வந்து நம்ம திட்டாக ஆகும் ப்ளூ சொல்யூஷனால. நம்ம அதெல்லாம் இல்லாமல் நம்ம கலக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம வந்து 3 ml வந்து எடுத்து விடணும். மொத்தமாக 8 ml எடுத்து விடணும். இந்த இதில் இது வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்து விடலாம். ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் போகணும். இது வந்து நம்ம வேகமாக ஊற்றி கலக்கணும். தெரியாது இதை பார்த்து. இப்போ ரெண்டாவது வாட்டி போடணும். ஸ்லைம் மாதிரி வந்து பாருங்க. பார்த்தீங்களா கேஸ்? வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? எனக்கு பார்த்தாலே தெரியுது கேஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப பாருங்க. ஸ்லைம் ஆகுது பாருங்க. ஸ்லைம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஜெல்லி மாதிரி ஆகுது. சக்ஸஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆமாம், ஒட்டாம வரைக்கும். செம்மையா சொல்யூஷன் இருக்காது. அப்போ சொன்ன மாதிரியே வருது கைஸ். அப்போ மேனுவல் வந்து பெஸ்ட்டு. மேனுவல் அங்கே ஒட்டிடுச்சு. அதான் பரவாயில்ல. ஒட்டி அப்படியே போட்டுடலாம். என்ன கிளவி அது? மூக்கில் வர சளி பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க ஒரு டைலாக். ஒட்டுது பாதி. கையில் லேசாக ஒட்டுதானா? இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கலக்காது. ப்ளூ டை தான் இதுக்கு பெஸ்ட்டு. ப்ளூ டையும் இதுவும் பெஸ்ட்டு. நம்ம இன்னொரு வாட்டி வேறு கலர் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். அது பெயிண்ட் ஊற்றி அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ப்ளூ டைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கூட ஒட்டுது கொஞ்சம். ஆமாம், பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஃபைனலாக நம்ம வந்து ஸ்லைம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா கைஸ்? நான் இப்போ கையில் நான் ஓட்ட முடியுது. கையில் எழுதாடி பாருங்க. ஸோ இதான் வந்து ஸ்லைம். எவ்வளோ தூரம் லாங்காக போகுது பாருங்க. எனக்கு ஒட்டுது. சிலியா இருக்கு. கொஞ்சம் எழுது காட்டு தனியா. பாரு புடிது.
ஒட்டிதான் செய்யறோம் ஒரு ஒட்டிது கேஸ் எனக்கு புரியல. ஓ என் முட்டி ஐயோ கையில என் கைய பாரு. ஒரு பக்கம் கொஞ்சம் புடியசா அதை விடுசா அப்புறமா எடுத்துக்கோசா கையில தானே இருக்கு.